தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக நின்று அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா, நான் ரெடி தான், வரவா வரவா, அதெல்லாம் பாட முடியாது. ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா, நான் தொட்டுக்கு சிக்கன் போராட்டா. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ நான் 3 படம் அவர் கூட நடிச்சுக்கிறேன். தலைவா, மெர்சல், நண்பன் இதெல்லாம் நடிச்சுக்கிறேன். அவர் சின்ன பையனா இருக்கையிலிருந்து தெரியும். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எனக்கு அதிசயமாக இருந்தது. தம்பி ரொம்ப ரிசர்வ்டு டைப் ஆச்சு, யாரு கூட சரியாக பேசாதவர். நாங்கள் ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு பேசுவோம். அவருக்கு எப்படி அரசியல் செட் ஆகுமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அரசியலில் தைரியமாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பித்தப்போ அந்த முதல் மீட்டிங் கேட்டப்போ அவர் என்னுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னாரு. ஏய் சூப்பர்ப்பா, நம்ம பிரமாதமாக சொல்கிறாரு. எப்பா இப்படி தான் இப்போ ஒரு ஆள் வரணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு போட்டினா சித்தாந்த ரீதியாக அது சமூக நீதிக்குள்ளேயே இருக்கிற ஒரு போட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இல்லையா, பிரமாதமாக கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார்னு சொல்லிட்டாரு. இளைஞர்கள்கிட்ட எல்லாம் இந்த மாபெரும் சித்தாந்தத்தை தம்பி கொண்டு போய் சேர்த்துறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அவருக்கு அரசியலுக்கு வந்தது சரிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச 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 என்னாச்சுன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ஃபஸ்ட்டு ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பகீரனாச்சு. என்னடா எல்லாரையும் மரியாதையாக பேச ஒருத்தர் நம்ம மரியாதையை பேச ஒருத்தர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பார்த்த விஜய் இப்படி இல்லையே, நம்ம பார்த்த விஜய் வேற மாதிரி தானே. அவர் தயாரிப்பாளர்களுக்காக தன்னுடைய தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு பாடுபடுற ஒரு நல்ல நடிகராச்சு. அவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக நின்று அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. நான் அது மாதிரி தான் மரியாதையாக பேசுவார் அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா மேடத்தை ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார். ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, நங்க 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 கொத்து போராட்டம் போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து போராட்டம் போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம மேடையில் நான் ரெடி தான், வரவா வரவா, அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்களா, நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா, நான் தொட்டுக்கு சிக்கன் போராட்டா, அதைத்தான் பாடி இருக்க முடியும். ஒரு மனுஷன், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையா இருக்கிறாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பாடுறது, என்ன வேணாலும் பேசுறது. யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசினா, இப்போ நான் இந்த சோசியல் மீடியா எதுலேயுமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே என்னைய எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டுவாங்க. சென்னை கெட்ட வார்த்தை, பெரம்பூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலேயும். ஏன்னா அவங்க முதலாளியெல்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட விசாரித்து நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நம்மெல்லாம் நான் பெரியாரோட ஆளுங்க, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம்.